எல்லா பிறப்பும் மறுபடியும் மறுபடியும் எனக்கு வருதுங்கிறாரு. புல்லிலிருந்து தொடங்கி புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பிறப்பில்லாத ஒரு நிலைக்கான ஒரு வாழ்க்கையை கொடுக்குற மனிதனாகவும் மாறி, மெய்யா நீதான் உண்மையானவன், விமலா நீதான் புனிதமானவன், விடைப்பாகா அந்த விடைத்த பகுதி என்று சொல்லக்கூடிய முதுகு தண்டுவடத்தில் செல்லக்கூடிய பிரம்ம நாடியை வழிநடத்துபவனே. ஒவ்வொருத்தரும் இந்த தமிழை உணர்ந்து அவரவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் வெவ்வேறு பார்வைகள் இருக்கும். ஆனால் நாம் சொல்ல வர்றது இது உங்களுடைய முடிவுக்கே விடுறோம். ஏனென்றால் இந்த புராணத்தை பாடாதவர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சிவபுராணம் பாடப்பட்டும் கூட ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பையும் இறப்பையும் வெல்வதற்கான வாய்ப்புகள் ஏன் வரவில்லை என்ற கேள்வியை எழுப்பிய பிறகு இந்த பாடலை நாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா தான் சிவபுராணத்தை ஞானியர் பார்வையில் அதன் உள்ளே ஒளிந்துள்ள அற்புதமான ரகசியங்களை பற்றி நாம் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வருகிறோம். கடந்த பதிவினுடைய தொடர்ச்சியாக இன்று புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். பெருமான் இதில் என்ன சொல்றாருன்னா, எல்லா பிறப்பும் மறுபடியும் மறுபடியும் எனக்கு வருதுங்கிறாரு. புல்லிலிருந்து தொடங்கி புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல விலங்குகளாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி எல்லாமா மாறிக்கிட்டே வர்றேன். வல்ல அசுரன் அசுர குணத்தோடையும் இருந்து முனிவராகி பிறப்பில்லாத ஒரு நிலைக்கான ஒரு வாழ்க்கையை கொடுக்குற மனிதனாகவும் மாறி செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். இத்தாவரன்னா தாவர இல்லை, ஸ்தாவர, அதாவது சராசரம் அப்படின்னு. இந்த சராசரத்தினுடைய இந்த சங்கமத்துக்குள்ளார 1 2 இல்லை, இத்தனை பிறப்பையும் பிறந்தாச்சு. இத்தனை பிறப்பையும் பிறந்து இழைத்தேங்கிறார், தவிச்சிட்டேங்கிறார். பிறந்து பிறந்து மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு பிறப்பை நிறுத்துறதுக்கான வழி தெரியலைங்கிற அர்த்தத்தில் பிறந்து தவிச்சிட்டேன். நான் தவிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியல சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். பொன்னடிகள், பொன்னிறத்தினான அடிகளை கண்டு வீடுற்றேன் அப்படிங்கிறார். அந்த பொன்னிறத்திற்கான அடியை நான் எப்போ பார்த்தனோ அப்போவே வீடுற்றேன், எனக்கு வீடு பேர் கிடைச்சிருச்சு, பிறப்பு அறுத்துட்டேன் அப்படிங்கிறார். பொன்னடி, பொன்னடி அப்படின்னா அந்த மூலாதார பகுதியில் ஒளிந்துள்ள தனஞ்சயன் காற்றில் பொன்னிறத்தில் ஆன காற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த பொன் அடியை கண்டவுடன் எனக்கு வீடு பேர் உற்றேன் அப்படிங்கிறார். அவனை பார்த்த உடனே, அவனை உணர்ந்த உடனே, அவனை நான் பயன்படுத்தின உடனே மரணமில்லா பெருவாழ்வு வீடு பேர் உற்றேன் அப்படிங்கிறார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, உய்ய என் உள்ளத்துள், அதாவது ரொம்ப பெரிய இடத்துக்கு நான் போகிறதுக்காக வேண்டி என் உள்ளத்தில் ஓங்காரமாக நிற்கிறாரு. அவர் ஓங்காரமாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. மெய்யா விமலா விடைப்பாகா, அவர் ஓங்காரமா நிற்கிறாரு. அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? மெய், அவர்தான் உண்மை பொருள். விமலா ரொம்ப சுத்தமானவர், அழுக்கே இல்லாதவர், ரொம்ப அற்புதமானவர், புனிதமானவர். விடைப்பாகா, விடைப்பாகன் அப்படின்னா விடைப்பான ஒன்று, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று, ரொம்ப விடைச்சிக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. விடைப்பாகா, அந்த விடைப்பான அந்த ஸ்ட்ராங்கான ஒன்றை வழிநடத்துபவன். இந்த பிரம்ம நாடிக்கு பேரே நெருப்பாருன்னு பேர். அந்த இடத்துக்கு பேர் விடை, அதாவது ரொம்ப விடைத்த ஒரு பகுதி. முதுகுத்தண்டு ரொம்ப விடைத்த ஒரு பகுதி. இந்த சில பேர் சொல்லுவாங்க, பிணத்தை எரிக்கும் பொழுது முதுகுத்தண்டு இப்படி நிமிருன்னு சொல்லுவாங்க. விடைக்கக்கூடிய பகுதியின் பேர் விடைப்பாகா. அந்த விடைக்கக்கூடிய பகுதியை வழிநடத்துபவனே. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து நின்ற நுண்ணியனே. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து நின்ற நுண்ணியனே. வேதங்கள்னா என்னது?
ரிக், யஜுர், சாம, அதர்வனம் அதுவா? கிடையவே கிடையாது. வேதங்கள் என்பது முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், அந்தர்யாமி, இந்த 4 காற்றுகளுக்கு பெயர் வேதங்கள். இந்த 4 காற்றுகளும், வைரவன் என்ற காற்று இடுப்பிலிருந்து கால் வரையிலும், முக்கியன் என்ற காற்று கழுத்திலிருந்து இடுப்பு வரையிலும், அந்தர்யாமி மற்றும் பிரபஞ்சனன் என்ற காற்று சிறப்பகுதியிலும் இருந்து நம்மை வழிநடத்துகிறதே, அதுக்கு பேர் வேதங்கள். அந்த வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து நின்ற நுண்ணியனே. அந்த வேதங்களே அந்த அவர்கிட்ட தான் பணிஞ்சு நிற்கிதுங்கிறார். நாம் ஏற்கனவே பல முறை பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம். தனஞ்சயனுடைய பெரிய உதவியாளர்களாக இந்த 4 பேர், இவர்களுக்கு பேர் நால் வேதம் நாற்சந்தி அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் அதைத்தான் சொல்கிறார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு எப்பொழுது உன்னுடைய பொன்னடியை நான் கண்டேனோ அப்படின்னா பார்த்துட்டேன்னு அர்த்தம் இல்லை, பயன்படுத்தியதால், உணர்ந்ததால், அருள் கிடைத்ததால், அதனுடைய ஆற்றலை நான் சரிவர கையாண்டதால் வீடு உற்றேன். எனக்கு பிறப்பே இல்லையப்பா, அப்படியே இந்த பூமியில் தங்கிட்டேன், பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. உய்ய என் உள்ளத்தில் அந்த பெருமை மிகு உயரத்துக்கு போகிறதுக்கு என் உள்ளத்தில் ஓங்காரமாக நிற்கிறார் அவர். ஓங்காரமாக தான் அவர் இருக்கிறாருங்கிறது என் உள்ளத்தில் தெரிஞ்சு போச்சு. மெய்யா நீ தான் உண்மையானவன், விமலா நீ தான் புனிதமானவன், விடைப்பாகா அந்த விடைத்த பகுதி என்று சொல்லக்கூடிய முதுகு தண்டுவடத்தில் செல்லக்கூடிய பிரம்ம நாடியை வழிநடத்துபவனே, வேதங்கள் ஐயா என இந்த வரிகள் அனைத்தும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் தனஞ்சயனையும் அவனுடைய உதவியாளர்கள் என்று சொல்லக்கூடிய 4 வேதம், நாற்சந்தி என்று அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், அந்தர்யாமி என்ற 4 காற்றுகளையும் பற்றி அவர் பேசியிருக்கிறார் போல் தோன்றுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த நம்முடைய பாரம்பரியமான கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பாடல்களுக்கு ஒவ்வொரு பார்வை இருக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த தமிழை உணர்ந்து அவரவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் வெவ்வேறு பார்வைகள் இருக்கும். ஆனால் நாம் சொல்ல வர்றது இது உங்களுடைய முடிவுக்கே விடுறோம். ஏனென்றால் இந்த புராணத்தை பாடாதவர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சிவபுராணம் பாடப்பட்டும் கூட ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பையும் இறப்பையும் வெல்வதற்கான வாய்ப்புகள் ஏன் வரவில்லை என்ற கேள்வியை எழுப்பிய பிறகு இந்த பாடலை நாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா தான் இதில் என்ன செய்தி நமக்காக ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வரும். அதை எவ்விதமான சங்கடமும் இல்லாமல் சந்தோஷமாக அதை உணர்ந்து ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய பிறவியும் இறப்பும் நிறுத்தி வைப்பதற்கான சூழ்நிலை உருவாகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விளக்கம். மீண்டும் சந்திப்போம். குருவே சரணம்.